பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. 2 கொரிந்தியர் 9:10. விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். 2 கொரிந்தியர் 9:10. கர்ப்பத்திலிருந்து உதிக்கிறது போல் சமுத்திரம் புரண்டு வந்தபோது அதை கதவுகளால் அடைத்தவர் யார்? மேகத்தை அதற்கு வஸ்திரமாகவும் இருளை அதற்கு புடவையாகவும் நான் உடுத்தின போதும் நான் அதற்கு எல்லையை குறித்து அதற்கு தாழ்பாலையும் கதவுகளையும் போட்டு இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே, உன் அலைகளின் பெருமை அங்கே அடங்க கடவது என்று நான் சொல்லுகிற போதும் நீ எங்கே இருந்தாய்? பூமி எங்கும் மனுஷர் குடியில்லாத இடத்திலும் மனுஷ சஞ்சலமில்லாத வனாந்தரத்திலும் மழையை வர்ஷிக்க பண்ணி வெள்ளத்துக்கு நீர்க்கால்களையும் இடி முழக்கத்தோடு வரும் மின்னலுக்கு வழிகளையும் வகுத்தவன் யார்? சிங்கக்குட்டிகள் தாங்கள் தங்கும் இடங்களிலே கிடந்து கெபியிலே பதவி இருக்கிற போது அவைகளின் ஆசையை திருப்தியாக்குவாயோ? காக்கை குஞ்சுகள் தேவனை நோக்கி கூப்பிட்டு ஆகாரம் இல்லாமல் பறந்து அலைகிற போது அவைகளுக்கு இரையை கொடுக்கிறவர் யார் என்று கர்த்தர் யோபுவிடம் கேட்டார். ஆம், அதே போலத்தான் இன்று வந்த பெருமழையும் வெள்ளமும் அழிவும் கணிக்க முடியாதவை, கணிப்பிற்கும் அறிவிற்கும் அப்பாற்பட்டவை. அநேகர் வீடுகளையும் உடைமைகளையும் வயல்வெளிகளையும் தங்களுடைய வாழ்வாதாரங்களையும் இழந்திருக்கிறார்கள். இந்த ஆபத்தை, சேதாரத்தை, இழப்பை நமக்கு தடுக்க தெரியவில்லை. ஆனால் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், நம் தேவனாகிய கர்த்தர் கூப்பிடும் காக்கை குஞ்சுக்கும் கெர்ச்சிக்கிற சிங்கத்திற்கும் உணவு கொடுக்கிறவர், தன்னை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் பதில் கொடுக்கிறவர், பாதுகாக்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர், ஆசீர்வதிக்கிறவர். எனவே இன்று எந்த வகையான இழப்புகளாலும் வேதனைகளாலும் எல்லாவற்றையும் இழந்து தவிக்கின்றவர்களுக்காக நாம் சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம். இந்த நாளில் வேதனையோடு, துக்கத்தோடு, எதிர்பார்ப்போடு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை என்று புலம்பலோடு காத்திருக்கிற யாவருக்கும் நம் தேவனாகிய கர்த்தர் விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர். அவர்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி அவர்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்து அவர்களுக்கு சகாயம் பண்ணி அவர்கள் தேவைகளை சந்தித்து அவர்கள் சூழ்நிலைகளை மாற்றி ஆரோக்கியம் வரப்பண்ணி பலப்படுத்தி சீர்படுத்தி நிலைநிறுத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிப்போமா? சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய படைப்புகளையும் இயற்கையின் திசைகளையும் வேகத்தையும் எங்களால் கணிக்க முடியாது. ஆனால் இவர்கள் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிற உம்மை நாங்கள் அறிந்து ஆராய்ந்திருக்கிறோம். எங்களை உம்முடைய சொந்த பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு உம்முடைய உள்ளங்கையிலே எங்களை வரைந்து வைத்திருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை கண்மணி போல் பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறபடியால் இந்த இயற்கையின் சீற்றத்திற்கு எங்களையும் எங்களுடைய குடும்பத்தையும் எங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் நீர் பாதுகாத்து எங்களை வழிநடத்தி ஆசீர்வதிக்கும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்நாட்களில் இயற்கையின் சீற்றத்தால் ஏற்படுகின்ற அழிவிலிருந்து உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து தேவையானவைகளை சந்தித்து ஆசீர்வதிக்கும்படியாய் வேண்டுகிறோம். கர்த்தாவே, இந்த நாளை நீர் எங்களை காணச் செய்ததற்காய் நன்றி. இந்த நாளிலும் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண்கின்ற யாவருடைய நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்ய வேண்டும் என ஜெபித்து வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.